வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை கடற்படை தளத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர மனிதாபிமான பணியை முடித்த பின்னர் இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் அமெரிக்க மற்றும் அமீரக நிவாரணக் குழு. குடியிருந்த வீட்டிற்குள் புகுந்து வெளியேறும் புதிதாக உருவான நீரோடைகள் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தல். சிம் கார்டு தொலைந்து போன முறைப்பாட்டிற்காக விசாரிக்கிறோம். அரசியல்வாதியின் சகோதரி வீட்டிற்குள் சென்ற மர்ம கும்பல் சிஐடியில் முறைப்பாடு. நடந்ததென்ன? மலேசியாவிலிருந்து வந்தவர் கட்டுநாயக்கவில் அதிரடி கைது. உணவுப் பொதிக்குள் இருந்த ஆபத்தான பொருள். சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் அண்டன் பாலசிங்கத்தின் நினைவேந்தல். கண்டியின் கடைசி தமிழ் மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கனின் 7வது தலைமுறை வாரிசு இலங்கையில். 29 லட்சம் மதிப்புள்ள மருத்துவமனை உபகரணங்களை நன்கொடையாக வழங்கினார் சஜித். அமைச்சரின் வேண்டுகோள். மேலும் ஒரு நன்கொடை வழங்கிய இந்தியா. ஆபாச படம் காண்பித்து சொந்த மகளை வன்புணர்வு செய்த தந்தையின் கேவலச் செயல். சிக்கிய 3 தேடும் போலீசார். நீதிமன்றின் உத்தரவு. பேரிடர் மேலாண்மை மையத்தின் இறுதியாக வெளியான அறிவிப்பு. டிசம்பர் 16 முதல் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். கடும் நெருக்கடியில் இலங்கை மின்சார சபை. வெளியான தகவல். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வணிகம். விவரங்களை அறிவிக்க தொலைபேசி இலக்கம் அறிவிப்பு. முத்தேன் கட்டுக்குளம் தொடர்பில் அண்மைய நாட்களில் பரவிய செய்தி. களவிஜயத்தில் அதிகாரி. உண்மை நிலவரம் என்ன? கேட்ட பணத்தை கொடுக்காததால் தாயை தாக்கிய மகன். சுற்றி வளைத்து நிலத்தில் மகனை புதைத்த அயலவர்கள். வினோத சம்பவம் பதிவு. திருகோணமலை கடற்படை தளத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் அகாடமியில் நடைபெற்ற சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் 40வது மற்றும் 65வது ஆட்சேர்ப்பில் உள்வாங்கப்பட்ட இடைநிலை அதிகாரிகள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் பயிற்சிகளை நிறைவு செய்து வெளியேறி செல்லும் விடுகை அணிவகுப்பில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி கலந்து கொண்டார். இந்நாட்டில் மிகவும் மரியாதைக்குரிய, ஒழுக்கமான மற்றும் துணிச்சலான படையான கடற்படையில் இணைந்த அனைவருக்கும் வெற்றிகரமான தொழில் வாழ்க்கைக்கு எனது வாழ்த்துக்களை கூறுகிறேன் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். பதவியை பொறுத்து வெவ்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் ஒரு நிலையான அரசுக்கு ஒவ்வொரு பொறுப்பும் அவசியம் என்றும், தமக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுவதன் மூலமே ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்றும், ஒவ்வொரு பொறுப்பும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அளிக்கப்படும் பங்களிப்பின் ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அண்மைய அனர்த்தங்களின் போது மக்களின் உயிரை காப்பாற்றுவதில், நிவாரண சேவைகளை வழங்குவதில் கடற்படை ஆற்றிய பங்களிப்பையும் பாராட்டியதுடன், மக்களின் உயிரை காப்பாற்ற தமது உயிரை தியாகம் செய்த அனைத்து அதிகாரிகளையும் இங்கு நன்றியுடன் நினைவு கூர்ந்து கொள்கிறேன் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அண்மைய இயற்கை அனர்த்தத்தின் பின் இலங்கையின் சில பகுதிகளில் உள்ள நிலக்கூற்று அமைப்புகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த வகையில் உடனுவர தேர்தல் தொகுதியில் உள்ள வெலம்பொட கடுகண்ணாவை வீதியில் ஏற்பட்ட மண் சரிவால் ஒரு புதிய நீரோடை உருவாகி ஒரு குடும்பத்தினர் குடியிருக்கும் வீட்டிற்குள் சென்று வெளியேறும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இப்பிரதேசத்தில் மாத்திரம் 6 தொடக்கம் 10 குடும்பங்கள் வரையாக இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர்களின் பாதுகாப்பு காரணமாக உடனடியாக இவ்விடங்களை விட்டு வெளியேறுமாறும் இக்குடும்பங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு துறையுடன் தொடர்புடையதாக கூறிக்கொள்ளும் ஒரு சிலர் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தொடர்பாக விசாரணைகளை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி கல்கிசையில் உள்ள எம்பியின் சகோதரியின் வீட்டிற்கு வந்த குழு அவரை பற்றி விசாரித்துள்ளது. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட டிஐஜி அசங்க கரவிட்டவிடம் ரஹ்மான் எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடொன்றை அளித்துள்ளார். தொலைபேசி சிம் கார்டு தொலைந்து போனது தொடர்பாக எம்பி அளித்த புகாரை விசாரிக்க சகோதரியின் வீட்டிற்கு வந்த குழு ஆரம்பத்தில் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தான் ஒருபோதும் அப்படியொரு புகாரை செய்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார். முஜிபுர் ரஹ்மானுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து தரவா என அவரது சகோதரி வீட்டிற்கு வந்தவர்களிடம் வினவியுள்ள போது அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் இதற்கு முன்பும் பதிவாகியுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வீட்டில் இல்லாத நேரத்தில் கொலன்னாவையில் உள்ள அவரது வீட்டிற்கு ஒரு குழு சென்று அவரது மனைவியிடம் தகவல்கள் கேட்டுக்கொண்டதாகவும்
செய்ததாகவும் அதற்கு முன்னைய சந்தர்ப்பத்தில் சிஐடி அதிகாரிகள் என்று கூறிக்கொள்ளும் ஒரு குழு பொரளையில் உள்ள முஜிபுர் ரஹ்மானின் மனைவியின் தாயாரின் வீட்டிற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி விசாரித்ததாகவும் இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயலாக இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் இதுபோன்ற மோசமான செயல்களால் என்னை மிரட்ட முடியாதென்றும் அவர் அங்கு தெரிவித்துள்ளார். பெருமளவு போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. குறித்த இளைஞரிடமிருந்து 2 கிலோ 308 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் குறித்த இளைஞன் சோதனை செய்யப்பட்ட போதே இப்போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சந்தேக நபரிடமிருந்து சாக்லேட்டுகள் அடங்கிய பொதியொன்று சோதனை செய்யப்பட்ட போது குறித்த பெட்டியின் அடிப்பாகத்தில் மிக நூதனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 28 வயதுடைய ரம்புக்கனை பகுதியை சேர்ந்தவர் என போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. தேசத்தின் குரல் என தமிழ் மக்களால் அழைக்கப்படும் அண்டன் பாலசிங்கத்தின் 19வது ஆண்டு நினைவேந்தல் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி அறிவகம் அலுவலகத்தில் நேற்று காலை நடைபெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் பங்கு பெற்றுதலுடன் ஈகைச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கனின் 7வது தலைமுறை வாரிசான அசோக் ராஜா என்பவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். கண்டியின் கடைசி தமிழ் மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கனின் 7வது தலைமுறை வாரிசான அசோக் ராஜா சுற்றுலா பயணமாக கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட கம்பளை பகுதி மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக எஸ்ஜேபி அணியினரால் இயக்கப்படும் சுவாச திட்டத்தின் மூலம் கம்பளை மருத்துவமனைக்கு நேற்றைய தினம் 29 லட்சம் மதிப்புள்ள மருத்துவமனை உபகரணங்கள் நன்கொடையாக சஜித் பிரேமதாசவினால் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து இந்திய அரசு நேற்றைய தினம் இலங்கைக்கு 17 வகையான அத்தியாவசியமான மருந்துகளையும் 14,200 கிலோகிராம் உலருணவுப் பொருட்களையும் நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த நன்கொடையை கட்டுநாயக்கவில் உள்ள பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இந்திய துணை உயர் ஆணையர் அமைச்சர் ஜேதிசவிடம் முறையாக வழங்கியுள்ளார். இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானத்தில் மருத்துவ பொருட்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டன. அமைச்சர் ஜேதிச மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர் ஆணையர் சந்தோஷ்யா இடையே சுகாதார மற்றும் ஊடக அமைச்சகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவசர உதவி கோரியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆபாச படம் காண்பித்து தனது சொந்த மகளை வன்புணர்வு செய்த தந்தை உட்பட ஏனைய 5 சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்ய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 12 வயதான சிறுமி கல்முனையில் உள்ள வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் நிந்தாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சுமார் 5 மாத காலமாக திரைமறைவில் பாலியல் பலாத்கார நடவடிக்கை ஒன்று இடம்பெற்று வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் 1929 தொலைபேசி ஊடாக அப்பகுதியில் இருந்த சிறுவர் பெண்கள் தொடர்பான அமைப்பு ஒன்று வழங்கிய தகவலின்படி துரிதமாக செயற்பட்ட தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நிந்தாவூர் போலீசார் மற்றும் அம்பாறை மாவட்ட சிறுவர் பெண்கள் போலீஸ் பிரிவு அதிகாரிகளிடம் சம்பவம் குறித்து அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியை நிந்தாவூர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த அம்பாறை மாவட்ட சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகளிடம் நடந்த அனைத்தையும் குறித்த சிறுமி கூறியுள்ளார். இதன்போது பொருளாதார சிரமம் காரணமாக 12 வயது மதிக்கத்தக்க தனது மகளை முதலில் ஆபாச படம் காண்பித்து வன்புணர்வு செய்த தந்தை பின்னர் சமகாலத்தில் 7 பேருக்கு விபச்சார செயலுக்காக மகளை ஈடுபடுத்தியுள்ளமை மற்றும் இந்த செயலுக்கு சிறுமியின் தாயார் உடந்தையாக இருந்து வந்தமையும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தந்தை உட்பட 5 பேரை தற்போது கைது செய்துள்ள போலீசார் ஏனைய 3 சந்தேக நபர்களை தேடி வருகின்றனர். இச்சம்பவம்
சம்பவத்தில் அச்சிறுமியிடமிருந்து பெறப்பட்ட தகவலின்படி முதலில் தந்தை கைது செய்யப்பட்டார். பின்னர் சாய்ந்தமருது சம்மாந்துறை பகுதியில் அச்சிறுமியை பணத்திற்கு வாங்கி வன்புணர்வு செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 52, 41, 24 மற்றும் 40 வயதுக்குட்பட்ட திருமணம் செய்த சந்தேக நபர்களாவர். மேலும் தந்தை சுமார் 5 மாத காலமாக தனது மகளை பணத்திற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வைத்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் இதன்போது வாடிக்கையாளர் ஒருவரிடமிருந்து 2000 முதல் 20,000 வரையில் அவர் பணம் பெற்றுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இது தவிர சம்பவத்தில் தலைமறைவான ஏனைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை முழுவதும் டிட்வா சூறாவளி மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட பேரிடர் நிலைமை காரணமாக குறைந்தது 644 பேர் இறந்துள்ளதாகவும் 183 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் டிசம்பர் 14 நேற்று மாலை 5 மணிக்கு இறுதியாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தீவு முழுவதும் 3,85,093 குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் 13,44,898 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 6,163 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் 1,12,171 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் டிஎம்சி தெரிவித்துள்ளது. இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு இடமளிக்க நாடு முழுவதும் மொத்தம் 766 பாதுகாப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. சமீபத்திய புதுப்பிப்பின்படி 70,359 பேர் அடங்கிய 22,638 குடும்பங்கள் தற்போது இந்த மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நிவாரண நடவடிக்கைகள், தேடுதல் மற்றும் மீட்பு முயற்சிகள் மற்றும் சேத மதிப்பீடுகள் மாவட்ட அதிகாரிகள், முப்படைகள் மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கிலிருந்து ஒரு அலை காற்றின் தாக்கம் காரணமாக டிசம்பர் 16ஆம் திகதியிலிருந்து நாட்டில் மழை நிலைமை சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் வெளியிட்ட காலநிலை தொடர்பான முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறதாகவும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கை மின்சார சபை அனர்த்த நிலை காரணமாக சுமார் 20 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. எனினும் தடைப்பட்ட மின்சார விநியோகத்தில் 99% தற்போது மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பிரதி முகாமையாளர் நோயல் பிரியந்த தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தின் விளைவாக பல மின்சார நுகர்வோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளதாகவும் சேதமடைந்த அனைத்து மின்மாற்றி அமைப்புகளும் தற்போது முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அனர்த்த நிலைமை காரணமாக நாடு முழுவதும் பதிவான மொத்த மின் தடைகளின் எண்ணிக்கை 41 லட்சமாக பதிவாகியுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதிதீவிர வானிலை காரணமாக பாதிப்புக்குள்ளான 13,698 வணிக செயற்பாடுகள் குறித்த தரவுகள் கைத்தொழில் பேரிடர் ஆதரவு மையத்திற்கு இதுவரை கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 5,639 நுண்ணளவிலான வணிகங்களும் 4,636 சிறு அளவிலான வணிகங்களும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. அத்துடன் 2,986 நடுத்தர அளவிலான வணிகங்களும் 437 பாரிய அளவிலான வணிகங்களும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே பாதிப்புக்குள்ளாகியுள்ள வணிகங்கள் தொடர்பில் 071 26 66 660 எனும் தொலைபேசி இலக்கம் ஊடாக தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் முத்தையன்கட்டு குளத்தை நேரடியாக பார்வையிட்டிருந்தனர். இதன்போது தற்போது முத்தையன்கட்டு குளம் உடைப்பெடுக்கும் அபாயம் காணப்படுவதாக பரவப்படும் செய்திகள் பொய் வதந்தி எனவும் இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள காசிபூரின் ஸ்ரீபூர் உபாசிலாவில் போதைப்பொருள் வாங்க பணம் கொடுக்க மறுத்ததற்காக தனது வயதான தாயை தாக்கியதாக கூறப்படும் ஒரு நபரை அப்பிரதேசத்தில் வாழும் மக்கள் இடுப்பளவு தரையில் புதைத்த அதிர்ச்சி ஊட்டும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. உள்ளூர்வாசிகளின் கூற்றுப்படி கலீல் என்ற மேற்படி நபர்
தனது தாயார் கோடஜா பேகம் என்பவரிடம் இலங்கை மதிப்பின்படி 5000 தருமாறு கேட்டுள்ளார். கோரிக்கையை மறுத்ததால் தனது தாயாரை தாக்கி கோபத்தில் அவர் மீது செங்கல்லை வீசியதில் அவர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதன்பின் வயதான பெண்மணியை தாக்கியதால் ஆத்திரமடைந்த குடியிருப்பாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கலீலை வீட்டின் அருகே உள்ள தூணில் கட்டி வைத்துள்ளனர். அவரின் தாயாரிடம் மன்னிப்பு கேட்க சொன்னபோது அவர் மீண்டும் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இது அயலவர்களை மேலும் கோபப்படுத்திய வேளையில் உள்ளூர்வாசிகள் ஒரு குழி தோண்டி கலீலை இடுப்பு வரை புதைத்து வைத்துள்ளனர். மேலும் உள்ளூர்வாசிகள் அவர் தனது தாயிடமிருந்து அடிக்கடி பணம் பறிப்பதாகவும் தனது போதை பழக்கத்தை தொடர்ந்து மேற்கொள்ள குடும்ப உறுப்பினர்களை துன்புறுத்தியதாகவும் கூறியுள்ளனர். மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற வன்முறையை தடுக்க கலீல் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உள்ளூர்வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனை அடுத்து சிறிபூர் காவல் நிலைய பொறுப்பதிகாரி முகமது நசீர் அகமது இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்து சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.